அன்புள்ள கடக ராசி என்பர்களே வணக்கம். ராகு கேது பயிற்சியை பற்றிய முன்னோட்டத்தை நாம் பார்க்க போகிறோம். கடக ராசியினருக்கு 3ஆம் இடமாகிய தைரிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் சாதகமாக சஞ்சாரிக்கிறார். 9ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆக போக சுகத்துக்கு அதிபதியான ராகு பகவான் 9இல் இருப்பதாலும் ஞானத்தை அளிக்கக்கூடிய கேது பகவான் சகோதரஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய 3ஆம் பாவத்தில் இருப்பதாலும் சில நன்மைகள் சில தீமைகள் உண்டு. ராகுவினால் செய்யும் முயற்சிகளில் மாற்றமான அணுகுமுறைகளின் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் ஏற்படும். திருத்தலம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். தடைபட்டு வந்த குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். உத்தியோக மாற்றம் தொடர்பான குழப்பங்கள் இருந்து தெளிவான முடிவுகளை எடுப்பீர். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆலோசனைகள் மனதிற்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். அடகு வைத்த சில பொருட்களை மீட்டு எடுப்பீர்கள். பூர்வீக சொத்துக்களை மாற்றி அமைப்பதற்கான சூழ்நிலை உண்டாகும். ராசிக்கு 3இல் அடியெடுத்து வைக்கும் கேதுவினால் மறைந்திருந்த திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். தங்களுக்குள்ளேயே திறமை உள்ளது, வலிமை உள்ளது, மன ஆற்றல் உள்ளது. அதனை தாங்கள் சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கையில் முன்னேறலாம். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். தந்தை வழி தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். மறைமுக திறமைகளின் மூலம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சில செயல்பாடுகளின் மூலம் எதிர்ப்புகளை உருவாக்கி கொள்வீர்கள். மறதி சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். தாயாரின் உடல் நல ஆரோக்கிய இன்னல்கள் குறையும். காலம் தவறி உணவு உண்பதை தவிர்க்க வேண்டும். இரவு பயணத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. சிறு சேமிப்பு மற்றும் சிறிய சீட்டு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். கிடைக்கும் சிறு வருமானத்தையும் மேம்படுத்துவது தொடர்பான முயற்சிகள் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர். முதலீடுகளை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு அலைச்சல்கள் குறையும். எதிர்பார்த்த உயர் பதவிகள் சிலருக்கு சாதகமாக அமையலாம். தகவல் தொடர்பு துறைகளில் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட வேண்டும். பணி நிமித்தமான சில நுணுக்கங்களை அறிவீர்கள். அரசாங்க அதிகாரிகளின் நட்பு கிடைக்கும். அடிக்கடி சிறு தூர பயணங்களின் மூலம் லாபம் ஏற்படும். பத்திரிகை தொடர்பான பணிகளில் சாதகமான சூழ்நிலை உருவாகும். வியாபார பணிகளில் வேலையாட்களுடனான ஒத்துழைப்புகளில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை உண்டாகும். கைபேசி மற்றும் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த பொருட்கள் மீதான முதலீடுகள் அதிகரிக்கலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒப்பந்தங்கள் தங்களுக்கு கையெழுத்தாகலாம். விவேகமான செயல்பாடுகளின் மூலம் இழுபறியான பணிகளையும் சாமர்த்தியமாக செய்து முடிப்பீர்கள். சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் ஆதாயம் கிடைக்க பெறுவீர்கள். எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வர். சிறு சிறு பணிகளிலும் கவனத்துடன் செயல்பட வேண்டும். கட்சி மேலிடம் பற்றிய கருத்துக்களை தவிர்க்க வேண்டும். கட்சிக்குள் யாரையும் விமர்சித்து பேச வேண்டாம். தங்களுடைய பேச்சே தங்களுக்கு எதிரியாக வரக்கூடும். தங்களை பற்றிய வதந்திகள் வரக்கூடும். கவனம் தேவை. ஓவியம் மற்றும் இலக்கியம் சார்ந்த பணிகளில் தனி திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். உங்கள் மீது இருந்த சிறு சிறு வதந்திகள் வந்து அதன் பின்பே மறையும். பெண்களுக்கு எதையும் சமாளிக்க முடியும் என்ற தைரியம் தன்னம்பிக்கை பிறக்கும். கணிப்பொறி சார்ந்த தொழில், அதாவது ஐடி தொழிலில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். பண வரவுகள் அதிகரிக்கும். ஆக கடக ராசினருக்கு நன்மைகள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.